என்னங்க இது, இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கு? அட பாவிங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த குழந்தைய? இதுதான் சொல்லுவாங்க போல, போனை சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பின்னாடி வர நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக கூடாது, அதுக்காக தான் இந்த டிராயிங் பண்றேன். குழந்தைங்க சாப்பிடலன்னா போனை கையில கொடுத்து பழக்கப்படுத்துறாங்க. இப்போ போன் அடிக்ஷன் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெயின், பஸ், காரு, பைக்ல கூட ஓட்டிட்டு போகும்போது போன் பேசிட்டே போறாங்க. போனை தான் எல்லாரும் எடுத்து எடுத்து பாக்குறாங்க. முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம பேசி சந்தோஷமா இருப்போம். இப்ப என்னன்னா அவங்க வந்தாங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு போனை தான் கையில எடுத்து நோண்டிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் மீ. நம்மளே எப்படி இருக்கோம்னா நம்மளுக்கு பின்னாடி வர நம்ம குழந்தைங்க என்ன மாதிரி நிலைமையில இருக்கும். சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு ட்ரெயின்ல நீங்க ஏறுறீங்கன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற மக்கள்களை பாருங்க, எல்லாரோட கையிலயும் போன் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் போன் அடிக்ஷன். நாம நினைச்சாதான் இந்த நிலைமையை மாற்ற முடியும். நாம எங்க நினைக்கிறோம் போன் பேச வேணாம், போனை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல, போனை அளவா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 10K லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்றேன்.